Good morning students. Today 5th class science lesson 1 food. ஃபுட்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், உணவு. நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று உணவு. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட் ஸ்பாயில், அதாவது உணவு கெட்டு போகிறது. உணவு வந்து எப்படி கெட்டு போகுது, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, உணவு வந்து கெடாமல் வந்து எப்படி பாதுகாப்பது, இதெல்லாம் வந்து இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ். All food items get spoiled over a period of time. We know that the food is spoiled if there is a change in the original state of the food item, or a bad smell, or the growth of fungi. நம்ம உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரமாகவே உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போயிடும். அதை கெட்டு போகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, a change in the original state of the food item. அதாவது நம்ம நார்மலாக வைக்கிற உணவு வந்து நார்மலாக இல்லாமல் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பேட் ஸ்மெல், அதாவது பேட் ஸ்மெல் வரும். த க்ரோத் ஆஃப் ஃபங்கினா பூஞ்சைகள். அந்த உணவுப் பொருட்கள் மேலே வந்து பூஞ்சை படர்ந்துருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு நம்ம உணவுப் பொருள் கெட்டு போச்சா இல்லையாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து காசஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அக்யூஸ் டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏர், மாய்ஸ்சர், heat and light which help in the growth of microorganisms like fungi and bacteria. Food is also spoiled by the action of enzymes present in the fruits and vegetables and insects like worms, fruit flies and bugs. அதாவது உணவு வந்து கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிக வெப்பநிலை, காற்று, ஈரப்பதம், சூரிய ஒளி இதெல்லாம் இருக்க இடத்துல வந்து பூஞ்சைகளும் பாக்டீரியாவும் வந்து வேகமாக வளரும். நம்ம உணவுப் பொருளில் இருக்க ஈரப்பதத்தால் தான் நம்ம உணவுப் பொருட்கள் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது. அடுத்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறி, பழங்கள் எதனால் கெட்டு போகுதுன்னா, லைக் வார்ம்ஸ், ஃப்ரூட் ஃப்ளைஸ் அண்டு பக்ஸ், அதாவது புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள், வண்டுகளால் காய்கறிகளும் பழங்களும் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது. அடுத்து, if we consume spoiled food, it will lead to a number of diseases. The fungi and bacteria that grow on spoiled food causes these diseases. Some of the diseases that are caused are as follows. அதாவது நம்ம கெட்டுப்போன உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால நிறைய நோய் வரும். அது என்னென்ன நோய்னா, ஃபுட் பாய்சனிங், டயேரியா, டயேரியானா வயிற்றுப்போக்கு, அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னா சீதபேதி, இன்டைஜஷன்னா செரிமான கோளாறு ஏற்படும், ஸ்டொமக் ஏக் அப்படின்னா வயிற்று வலி, ஃபீவர்னா காய்ச்சல். இந்த நோயெல்லாம் நம்ம இந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால வரும். அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ். Let us see whether the spoilage of food can be prevented. There are measures that can be taken to prevent the growth of fungi and bacteria which cause the food to spoil. By refrigerator food at low temperature, bacteria and fungi do not grow. By preserving, using of various preservation techniques present the growth of bacteria. அதாவது நம்ம உணவுப் பொருட்கள் வந்து எப்படி பாதுகாக்கிறது, ப்ரிவென்டேஷன் அப்படின்னா என்ன, உணவுப் பொருட்களை பதப்படுத்துறது எப்படி, அதாவது லோ டெம்பரேச்சரில் வந்து பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் வந்து வளராது. அதனால் நம்ம வந்து உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கலாம். அடுத்து ப்ரிசர்விங், அதாவது ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ், அதாவது பதப்படுத்தும் தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம உணவுப் பொருட்கள் சீக்கிரம் கெடாமல் வந்து பாதுகாக்கலாம். அடுத்து வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து எதனால் வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னாக்கோ, we need to preserve food items because all fruits and vegetables are not available during all seasons. அதாவது நம்மளுக்கு எல்லா சீசன்ஸ்லேயும் வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கிடைக்காது. அதனால் வந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறோம். தி ப்ரிவென்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், அதாவது உணவுப் பொருட்கள் வந்து சீக்கிரம் கெடாமல் இருக்கணும், அதுக்காகவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறோம். அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வில் ரிமைன் ஃப்ரெஷ் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதாவது உணவுப் பொருட்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதப்படுத்துகிறோம். ப்ரிசர்வ்டு ஃபுட் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஸ்டன்ஸ் பிளேசஸ் வித்தவுட் ஸ்பாயிலேஜ். அதாவது உணவுப் பொருட்கள் வந்து நிறைய இடங்களுக்கும் நாடுகளுக்கும் வந்து அதிக அளவு தேவைப்படுது. அதனால் வந்து உணவுப் பொருட்களை வந்து பாதுகாக்கிறோம். இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, அதாவது ஃபுட்டு வந்து எப்படி கெட்டு போகுது, அதை வந்து அதனால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது, அதை வந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம், இதெல்லாம் பார்த்தோம். இதை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு எழுதி பாருங்கள். தேங்க்யூ.